ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பத்திரிகையாளர் திரு டிவி சோமு சார் இணைஞ்சிருக்காரு, அவரோட பேசலாம். வணக்கம் சார். இரட்டை இலக்க தொகுதி, அதே மாதிரி ராஜ்யசபா சீட், இதுதான் அவங்க உறுதியா இருக்காங்க தேமுதிக. திமுக இதுக்கு உடன்படுமா, இல்ல இவங்களுடைய இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமா எந்த நிலைமைக்கு போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? உங்களுடைய பார்வை என்ன சார்? பிரேமலதா தரப்புல இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வலியுறுத்துவாங்கிறது கடந்த காலங்களிலே நமக்கு தெரியும். இப்ப இங்க இரட்டை இலக்க சீட்டு வேணும், அப்புறம் நாடாளுமன்றத்துல மேலவையில சீட்டு வேணும், இன்னும் சொல்ல போனா அமெரிக்கால 4 எம்பி சீட்டு வேணும்னு கூட கேட்பாங்க. ஆனா கலை யதார்த்தம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா அவங்க அந்த அளவுக்கு எதிர்பார்க்கறதுக்கான ஒரு சூழல், அதுக்கான கொடுக்கறதுக்கான சூழல் இல்லை. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டான உதாரணம், இப்ப 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுக கூட்டணி வச்சுக்கிட்டு பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில 1623 வாக்குகள் வாங்கிச்சு தேமுதிக. இதான் அவங்களுடைய செல்வாக்கு. அதுவே 2024 அந்த பேராவூரணி சட்டமன்ற தொகுதியும் இருக்கக்கூடிய தஞ்சை நாடாளுமன்ற தேர்தலில் 1,82,000 ஓட்டு வாங்கிச்சு. அதுல பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் 30,000 ஓட்டு வாங்கிச்சு. அப்ப இந்த 1623 ஓட்டு 2021 வாங்கினது எப்படி 2024 30,000 ஓட்டாச்சுன்னா அதிமுகவோட கூட்டணி. சோ அதிமுகவுடைய வாக்குகள் தான் தேமுதிகவுக்கு வந்திருக்க தவிர தேமுதிகவுடைய ஓட்டு அதிமுக போல தேமுதிக அவ்வளவு வாக்குகளும் கிடையாது. இந்த நிதர்சனம் எல்லாருக்குமே புரியும், அரசியல் தலைவர்களுக்கு. அதனால திமுக தரப்புலையும் இதெல்லாம் கவனிப்பாங்க. இதை கவனிச்சு இவங்க இந்த 2021 1% கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய இது 0. something தான் ஒண்ணு வந்ததுன்னு நினைக்கிறேன், தெரியல. அது அப்படி பாக்குறப்ப ஒரு 3 சீட்டு 4 சீட்டு அப்படிங்கறதான் ஒர்த்தபிள். சரி வாங்க, நம்ம ஒரு 5 சீட்டு 6 சீட்டு தரலாம், மற்றபடி ராஜ்யசபா சீட்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கறதுதான் அவங்களுடைய விஷயமா இருக்கும். ஒரு கட்சியுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கு, இல்ல அவங்களுக்கு ஒரு மத்தியில ஆட்சியில் அமைக்கிறதுக்கான இல்ல அங்க பங்கு பெற வாய்ப்பு இருக்கு, இப்படியான பல காரணங்கள்னால சீட்டு அதிகம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல எந்த காரணமும் தேமுதிகவுக்கு இல்ல. இதுதான் உண்மை. சரி, இப்ப இந்த வாய்ப்பை இவங்க எப்படி பயன்படுத்திப்பாங்க? ஏன்னா ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியும் இவங்களை அழைக்கிறாங்க. ஆனா இந்த சீட்டு பிரச்சனை தான் இன்னமும் தொடர்ந்து நீடிக்குது. இப்ப இந்த நிலையில இவங்களுடைய, அதாவது என்டிஏ கூட்டணி பொறுத்த வரைக்கும் இவங்க போறது அங்க சாதகமா, இல்ல திமுகவோட கூட்டணியே வச்சது இல்லை அப்படிங்கிற அந்த வரலாறு மாற்றப்படுமா? இவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்ல, கூட்டணி இது வரைக்கும் வைக்காட்டியும் அந்த மாதிரி வச்சாங்கன்னா அதனால பெரிய எதிர்மறையான விஷயங்கள் வரும் அப்படிங்கறதுலாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா எதிர்மறை வெவ்வேறு கருத்துக்களை சொன்ன கட்சிகள்லாம் ஒன்று சேர்றதுதான் தேர்தல் அந்த கூட்டணி. அதனால அது ஒரு விஷயம் இருக்காது. ஆனா என்டிஏ பக்கம் இவங்க தேமுதிக போனாலும் இதே போலதான் ஒரு 5-6 சீட்டு அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு இதா இருக்கும், கொடுப்பாங்க. அதை மீறி ராஜ்யசபா சீட்டு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. போன தடவையே பாத்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டுக்கு அதிமுக ஒத்துக்கிச்சு, அப்புறம் தரல, அது இதுன்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. நமக்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் சீட்டு தருவாங்க. இப்ப அதை மீறி இவங்களுக்கு நிறைய சீட்டு வேணும்னு இவங்களோட எதிர்பார்ப்புலாம் இருக்கு. ராஜ்யசபா சீட்டுக்கான உறுதிமொழி தரணும் அப்படி இப்படின்னா இவங்க தேவேகா கூட தான் கூட்டணி சேரணும். ஏன்னா தேவேகா போனா ஒரு 50 சீட்டு கொடுக்கும். நாங்க ஜெயிச்சு வந்துட்டோம்னா ராஜ்யசபா சீட்டு ஒரு 20 தரோம்னு சொல்லலாம். ஆனா இது எதுவுமே நடக்க போறது இல்லை. தேர்தலில் தேவேகா ஜெயிக்க போறது இல்லை. அதனால அது ஒரு கற்பனை கோட்டையா தான், அதுதான் இவங்களுக்கு சரி வரும். மற்றபடி வெற்றி பெற கூட்டணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக திமுக தான். இந்த ரெண்டுலயுமே மிக மிக குறைவான நிலை. இவங்களுக்கு உரிய சீட்டு 5-6 தான். அதனால எந்த கூட்டணியில இருந்தாலும் அதை தான் தருவாங்க. இந்த யதார்த்தத்தை இவங்க பிரேமலதா புரிஞ்சுக்கணும். இந்த யதார்த்த குணம் இவர் விஜயகாந்துக்கு இருந்தது. அவர் பேச்சு அந்த மாதிரி இருக்கும், காட்டு போட்டுன்னு பேசுவார ஒழிய அவர் இந்த கல அரசியல் அப்படிங்கறது அதுக்கான தெரிந்த ஆட்கள் இவங்க கூட வச்சுக்கிட்டு அதை டிஸ்கஷன் பண்ணுவாரு, காது கொடுத்து கேட்பாரு. இப்ப இவங்க ரொம்ப ஒரு கண்மூடித்தனம் சொல்லக்கூடாது, கண்ணை மூடிக்கொண்டு நம்ம தான் முக்கியமான கட்சி, நம்ம இல்லாம யாரும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு அவருங்க நினைக்கிறாங்க. இது தேர்தல்ல தேமுதிகவுக்கு கை கொடுக்காது. ஒரு கட்டத்துல 2 கட்சியுமே வேண்டாம் தேமுதிக அப்படின்னு முடிவு பண்ணிட்டா தேமுதிகவுக்கு மிகப்பெரிய இன்னும் இப்பயே பின்னடைவு தான், இன்னும் பெரிய பின்னடைவு. ஆனா அப்படி ஒரு வேளை 2 திமுக அதிமுக கூட்டணியை கைவிட்டுச்சுன்னா அதுல ஒரு நல்லது இருக்கு. என்னன்னா அதன் பிறகாவது இந்த
தொண்டர்களை வைத்து பேரம் பேசுவது, அதை வெளிப்படையாக சொல்றாரு சதீஷ் மாநாட்டுல. அதே மாதிரி பிரேமலதா வந்து இந்த மாதிரி யாரையுமே, அதாவது சக கட்சி அரசியல் தலைவர்கள் மீதான எந்த ஒரு பெரிய ஒரு மரியாதையும் இல்லாம நாங்க தான் சொல்றது, இதெல்லாம் கொஞ்சம் குணம் மாறும்னு நினைக்கிறேன். அதனால 2 கட்சி கூட்டணியுமே தேமுதிக ஒரு வேலை வேண்டான்னு முடிவு பண்ணாங்க. அந்த அற்புதம் நடந்தால் மகிழ்ச்சி. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.